இன்று பிப்ரவரி 7ஆம் நாள். இன்றைய புனிதர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவையானது புனித கோன்சாலோ கார்சியா விழாவை கொண்டாடுகிறது. இந்திய மண்ணில் பிறந்து முதல் மறைசாட்சியான தூய கோன்சாலோ கார்சியா மணிலாவில் வேதியராக பணியாற்றி கொண்டிருந்த சமயம் மக்கள் அனைவரும் அவருடைய போதனையை கேட்பதற்காக ஆர்வத்தோடு திரண்டு வந்தார்கள். நிலக்கிழார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் முதற்கொண்டு அவருடைய போதனையை கேட்பதற்காக வந்தார்கள். இச்செய்தி அங்கே இருந்த அரசியின் காதுகளை எட்டியது. எனவே அரசி அந்த மனிதர் யார், அவர் என்ன போதிக்கிறார் என்பதை கேட்பதற்காக ஆர்வத்தோடு வந்தார். கோன்சாலோ கார்சியோ போதனையை கேட்ட சிறிது நேரத்திலே அவள் தொடப்பட்டார். தானும் அந்த மறையை தழுவுவதாக சம்மதம் தெரிவித்து திருமுழுக்கு பெற்றார். அவருடைய திருமுழுக்கு பெயர் கார்சியா என்பதாகும். அரசியையே மனமாற செய்யும் அளவுக்கு தூய கொன்சாலோ கார்சியோவின் போதனை மிகவும் வல்லமை நிறைந்ததாகவும் உள்ளத்தை தொடுவதாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு புனிதரின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். கோன்சாலோ கார்சியா கிபி 1557ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள வசையில் ஒரு போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கன் மொழி பேசும் தாய்க்கும் மகனாக பிறந்தார். இவர் தன்னுடைய கல்வியை மும்பையில் இயேசு சபையார் நடத்தி வந்த கல்வி நிறுவனங்களில் பெற்றார். அப்போதுதான் இவருக்கு செபஸ்தியோ கான்கால்வ்ஸ் என்னும் இயேசு சபை குருவின் அறிமுகம் கிடைத்தது. அவர் எப்போதுமே ஜப்பானுக்கு சென்று மறைபோதக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி வந்தார். இதனால் கோன்சாலோ கார்சியோவுக்கும் ஜப்பானுக்கும் சென்று மறைபோதக பணியை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஓராண்டு காலம் ஜப்பான் மொழியை கற்றுக்கொண்ட இவர் தன்னுடைய 15ஆம் வயதில் செபஸ்தியோவுடன் ஜப்பான் சென்றார். ஜப்பானிய மொழியை இவர் ஏற்கனவே கற்றிருந்ததால் அம்மக்களின் நன்மதிப்பை எளிதாக பெற முடிந்தது. இவர் இயேசு சபையில் சேர்ந்து ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். அது முடியாமல் போகவே அங்கிருந்து ஆல்கோ என்னும் இடத்திற்கு சென்று சில காலம் வணிகம் செய்தார். அது தென்கிழக்காசியா முழுவதும் பல கிளைகள் கொண்டு பரவியது. பின்னர் இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலாவுக்கு சென்று அங்கே பொதுநிலை மறைப்பணியாளராக பணியாற்றினார். அங்கேதான் இவர் நிலக்கிழார்களையும் அரசியையும் மனமாற செய்தார். அப்போது இவர் பிரான்சிஸ்கன் சபை குருவான பீட்டர் பாப்டிஸ்ட் என்பவரை சந்தித்தார். அவரால் தூண்டப்பட்டு அச்சபையில் பொதுநிலை சகோதரராக சேர்ந்தார். அங்கே தொழு நோயாளர்களோடு பணியாற்றினார். அப்போதே அவர் அச்சபையில் திருநிலைப்பாட்டினை பெற்றார். அதன் பிறகு இவர் 1692ஆம் ஆண்டு மே 26ஆம் நாள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஸ்பானிய ஆளுநரால் அரசு சார்பாக ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு 4 ஆண்டுகள் பணிபுரிந்த பின் அப்போதைய ஜப்பானிய சர்வாதிகாரியால் ஆட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் தங்கியிருந்த மியாக்கோ என்னும் இடத்திலிருந்த மடத்திலேயே 1596ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் அவரோடு பணி செய்த மற்ற 25 கிறிஸ்தவர்களோடு சிறை வைக்கப்பட்டார். இதில்
3 இயேசு சபை துறவிகளும் அடங்கும். சில நாட்களுக்கு பின் மாலை ஜெபம் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 1597 ஆண்டு ஜனவரி 3 கைது செய்யப்பட்ட 26 பேர்களது இடது காதுகள் அறுத்தெரிக்கப்பட்டது. அவற்றை கிறிஸ்தவர்கள் எடுத்து பாதுகாத்து வந்தனர். 1597 ஆண்டு பிப்ரவரி 5 அவர்களை சிலுவையில் அறைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. சிலுவையில் அறையும் இடத்தை முதலில் கோன்சாலோ கார்சியா தான் அடைந்தார். அவர் முதலில் அங்கிருந்த ஒரு சிலுவையின் அருகில் சென்று, இது எனக்கானதா என்றார். இது இல்லை என்று பதில் கூறி அவரை வேறு சிலுவையிடம் கூட்டி சென்றனர். அந்த சிலுவையை அடைந்ததும் முழந்தாள் படியிட்டு பணிந்து அதனை தழுவினார். பின்னர் அவரோடு கைது செய்யப்பட்ட மற்றெல்லோரையும் சிலுவையில் அறைந்தார்கள். பின்பு அவரை 2 ஈட்டிக்கொண்டு இதயத்தில் குத்தினர். இவர் சிலுவையில் சாகும் வரை இறைப்புகழ் பாடிக்கொண்டே இருந்தார். 1862 ஆண்டு ஜூன் 8 திருத்தந்தை 9 பயசால் கோன்சாலோ கார்சியாவுக்கும் அவரோடு மறைசாட்சியாக உயிர் துறந்தவர்களுக்கும் புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது. இவ்வாறாக கோன்சாலோ கார்சியா தன்னுடைய மரணத்தால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். தூய கோன்சாலோ கார்சியாவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார் என்று தூய மத்திய நற்செய்தியில் 16 அதிகாரத்தில் 24 25 முடிய வசனங்களில் பார்க்கிறோம். இன்று நாம் விழா கொண்டாடும் தூய கோன்சாலோ கார்சியாவும் கூட இயேசு சொன்னது போல சிலுவை சாவை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தார். அதனை கிடைத்தபோது துணிவோடு ஏற்றுக்கொண்டார். அவருடைய விழாவை கொண்டாடும் நமக்கு கிறிஸ்துவுக்காக நம்முடைய உயிரையே துறக்கும் துணிச்சல் இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரேசில் நாட்டில் மறைபோதக பணியை செய்து அங்கே தன்னுடைய இன்னுயிரை துறந்தவர் அருட்தந்தை ஆர்தர் டைலி என்பவர். அவர் அங்கே மறைபோதக பணியை செய்வதற்காக புறப்பட்டபோது அவருடைய நெருங்கிய உறவினர் அவரை சந்தித்தார். ஆர்தர், தயவு செய்து நீங்கள் அங்கே போக வேண்டாம், ஏனென்றால் அங்கே சென்று மறைபோதக பணியை செய்தவர்கள் திரும்பி வந்ததில்லை என்று எச்சரித்தார். அதற்கு ஆர்தர், நான் அங்கு சென்று நற்செய்தி பணியை செய்வதை குறித்து சிறிதும் பயப்படவில்லை. காரணம், என்னுடைய உயிர் அங்கே போவதை தான் நான் பெற்ற மிகப்பெரிய பாக்கியமாக கொடையாகவே கருதுகிறேன் என்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் நம்முடைய உயிரையே இழப்பது மிகப்பெரிய பாக்கியமாகும். தூய கோன்சாலோ கார்சியோ அத்தகைய ஒரு பாக்கியத்தை பெற்றார். தூய கோன்சாலோ கார்சியோ விடாமுயற்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் அவர் தொடக்கத்தில் இயேசு சபையில்தான் துறவியாக மாற வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். அது முடியாமல் போகவே அப்படியே அவர் முடங்கி போய்விடவில்லை. மாறாக அவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து துறவியாக மாறுகிறார். ஆகவே நம்மிடத்தில் விடாமுயற்சி இருக்கும்போது எத்தகைய காரியத்தையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய நேர்மையற்ற நடுவர் கைம்பெண் உவமை
விடாமுயற்சியோடு எதையும் செய்ய வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம். இவருடைய விழாவை கொண்டாடும் நம்மிடத்தில் விடாமுயற்சி என்ற குணம் நிறைந்து இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். வழிப்போக்கன் ஒருவர் பாலைவனம் போன்றதோர் இடத்தை தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. ஊரை சுற்றி ஒரே வறட்சி நிலவியிருந்தது. அப்போது அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கவே தண்ணீரை தேடிய பயணம் செல்ல வேண்டியிருந்தது. அப்படியோர் வறட்சி நிலவியிருந்தது. அப்போது ஒரே ஒருவனுடைய நிலம் மட்டும் பச்சை பசேல் என்று காட்சி அளித்தது. உடனே அந்த வழிப்போக்கன் அங்கு சென்று கிணற்றில் நீர் இறைத்து கொண்டு இருந்தவனிடம் தண்ணீர் கேட்டு பருகினார். உடனே அந்த வழிப்போக்கன் நன்றி என்று கூறிவிட்டு, ஊரே வறட்சியில் இருக்கும்போது உன்னுடைய நிலம் மட்டும் இப்படி பச்சை பசேல் என்று இருக்கிறது என்றால் உனக்கு இறைவனின் கொடை அதிகம் இருக்கிறது என்று சொன்னான். உடனே அந்த விவசாயி, ஐயா, இந்த நிலமும் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரை போல வறண்டுதான் இருந்தது. என்னுடைய கடுமையான முயற்சியாலும் உழைப்பாலும் தான் இன்று இப்படி காட்சி அளிக்கிறது என்று பணிவாக கூறினான். மேலும், ஐயா, நான் இந்த நிலத்தை பதப்படுத்திய போது இந்த நிலம் மட்டும் பதப்படுத்தவில்லை, உடன் என் மனமும் பக்குவப்பட்டது என்றான். இது போன்ற விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நாம் ஈடுபடும் காரியத்தில் மட்டும் இன்றி வாழ்விலும் வெற்றி பெறலாம் என்று அந்த வழிப்போக்கனுக்கு புரிந்தது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் விடாமுயற்சி இருக்கும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பது இந்த நிகழ்வு கற்றுத்தரும் உண்மை. ஆகவே தூய கொன்சாலோ கார்சியாவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல இயேசுவுக்காக நம்முடைய உயிரையும் இழக்க துணிவோம். விடாமுயற்சியோடு வாழ்வோம். விடாமுயற்சியோடு ஜெபிப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.